ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு முறைகள் மற்றும் இயக்கங்கள் என்ற தலைப்பிலிருந்து 3வது வீடியோ பார்க்க போகிறோம். தென்னிந்திய நல உரிமை சங்கம் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1916 நவம்பர் 20 பார்த்தீங்கன்னா பி தியாகராயர், டி.எம். நாயர் மற்றும் சி. நடேசனர் ஆகியோர் தலைமையில் பார்த்தீங்கன்னா சென்னையில் உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் எதுக்காக உருவாக்கியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் பார்த்திங்கன்னா 1916 அந்த டைமில் பார்த்திங்கன்னா பிராமணர்கள் நிறைய படிச்சிருப்பாங்க. பிராமணர் இல்லாதவர்கள் படிச்சிருக்க மாட்டாங்க. அந்த சமயத்தில் வேலை வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா இவர்கள் மட்டும்தான் கொடுப்பாங்க. இந்த பிராமணர்களுக்கு படித்தவர்கள் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. பிராமணர் அல்லாதவர்கள் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் எல்லாருக்கும் சம வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த சங்கம் உருவாக்கப்பட்டது அப்புறம் பார்த்திங்கன்னா செய்தித்தாள்கள் உருவாக்கியிருப்பாங்க. இவங்க 3 பேர் உருவாக்கியிருப்பாங்க. என்னென்ன செய்தித்தாள்கள் பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ் என்றது ஆங்கிலத்தில் உருவாக்கியிருப்பாங்க. திராவிடன் என்பது தமிழ் செய்தித்தாள் உருவாக்கியிருப்பாங்க. ஆந்திர பிரகாசிகா என்ற செய்தித்தாள் பார்த்திங்கன்னா தெலுங்கில் உருவாக்கியிருப்பாங்க. இந்த 3 செய்தித்தாள்கள் உருவாக்கியிருப்பாங்க. இந்த 3 செய்தித்தாள்களும் கேட்கலாம். 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் தவறானது எது அல்லது சரியானது எதுன்னு கண்டுபிடித்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஜஸ்டிஸ், திராவிடன், ஆந்திர பிரகாசிகா, இன்னொரு நூல் கொடுத்துட்டு இதில் 3 செய்தித்தாள்கள் எதுன்னு கேட்கலாம். அல்லது தென்னிந்திய நல உரிமை சங்கம் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியாகராயர், டி.எம். நாயர் மற்றும் சி. நடேசனர். இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துட்டு சரியானவர்களை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. வரப்போகிற குரூப் 4ல் கேட்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ் கட்சி. இப்போ பார்த்திங்கன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்பவர் பார்த்திங்கன்னா இந்த உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் கட்சியை உருவாக்கியிருப்பாங்க. இந்த செய்தித்தாள்களை கட்சியை உருவாக்கப்பட்டிருப்பாங்க. ஜஸ்டிஸ் என்ற செய்தித்தாள்களை கட்சி, அதாவது நீதி கட்சி, தமிழில் நீதி கட்சி, ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ் கட்சி அப்படின்ட்டு உருவாக்கியிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசு பணியிடங்களில் பிராமணர் அல்லாதவர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மற்றும் பிரதிநிதித்துவ அமைப்புகளில் இடஒதுக்கீடு என்பது வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1919 ஆண்டு சட்டம் பார்த்திங்கன்னா பிராமணர் அல்லாதவர்களுக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்கியிருக்கும். இப்போ இந்த கட்சி கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1919 பார்த்திங்கன்னா தேர்தலில் இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க. பிராமணர் அல்லாதவர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 1920 பார்த்திங்கன்னா தேர்தல்களை காங்கிரஸ் கட்சி புறக்கணித்திருக்கும். இந்த கட்சியில் நீதி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் தேர்தலில் போட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம் காங்கிரஸ் கட்சி புறக்கணித்திருக்கும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீதி கட்சி வெற்றி பெற்றிருக்கும். 1920 பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் மொத்தம் இருந்த இடங்கள் பார்த்திங்கன்னா 98. அதில் எத்தனை இடங்களில் நீதி கட்சி வெற்றி பெற்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா 63 நீதி